87வது ദശകം. സാന്ദീപനി മഹർഷിയോട് ആശ്രമത്തില് ഭഗവാനോടുകൂടി ചേർന്ന് வித்யை அபியசிச்ச பகவானுக்கு ரொம்ப பிரியமாயிருக்கிற குஜேலன் அப்படிங்கிற பிராமணன் சுதாமா கிரகஸ்தாசிரமத்தை സ്വീകരിச்சார் அப்படின்னா கூடியும் பகவான் கிட்ட இருக்கிற பக்தி மனசுல எப்பவும் இருந்துண்டு இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணிண்டு பணம் சொகுசு வாழ்க்கை இதிலொன்னும் ஆசையில்லாதக்கி நாள்களை கடத்தினார். சாந்தீபனி மந்திரே சாந்தீபனி முனியோடு ஆசிரமத்தில் பவதஹா பகவானோடு சதீர்த்தியதாம் கதஹா பகவானோடு கூட படிக்கிறதுக்கு சாஹச்சரியம் வந்த குச்சேலநாமா குச்சேலன் அப்படின்னு பேர் இருக்கிற கிரக ஆசிரமி கிரகஸ்தாசிரமி கிரகஸ்தனான சதிஜஹா அந்த பிராமணன் தொது ஏகராகேண பகவான் கிட்ட இருக்கிற திருடமான பக்தி ஒன்னினால மட்டும் தன ஆதி தனம் தொடங்கினவையில நிஸ்பிருஹா அட்டாச்மெண்ட் இல்லாதவனாயிட்டு பிரசமி சௌமிய பாவத்துல தினான் நினின்யே நாள்களை கடத்தினார். குஜேலன் அப்படின்னாக்கும் இதுல சொல்லப்படுறதுன்னா கூட சுதாமா அப்படிங்கிறதாக்கும் சரியான பேரு. ஏழ்மை அவஸ்தையில புதிய வஸ்திரங்களை ஒன்றும் தரிச்சுக்கிறதுக்கு சாதிக்காததால ரொம்ப ரொம்ப அழுக்கான கீறின வஸ்திரங்கள் எல்லாம் அவரு தோச்சு போட்டுப்பார். சேலா சொன்னா வஸ்திரம், சுச்சேலா அப்படின்னா நல்ல வஸ்திரம், சுச்சேலன் அப்படின்னா நல்ல வஸ்திரம் போட்டுருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். குச்சேலா அப்படின்னா அழுக்கான வஸ்திரம் கீறின வஸ்திரம், குச்சேலன் அப்படின்னா அழுக்கான வஸ்திரம் தரிச்சவன் அப்படின்னு பேரு. அதனால சுதாமாவுக்கு குஜேலன் அப்படிங்கிற பேரு கிடைச்சது. பகவத் பக்திக்கு பணம் பதவி ஒன்றும் முக்கியமில்லை அப்படின்னு குஜேல பக்தி ப்ரூஃப் பண்றது. 2வது ஸ்லோகம். பகவத் பக்தியிலையும் தர்மனிஷ்டகளிலையும் துல்லிய சுபாவத்தோடு கூடி மனைவி இருந்தா, குஜேலனுக்கு தகுந்த மாதிரி சுபாவத்தோடு கூடி கணவருக்கு பூஜை பண்றதுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா, அதே மாதிரி வீட்டுக்காரு வந்தானாலும் சாப்பிடுங்கோம்னெல்லாம் சொல்லி மரியாதையெல்லாம் பண்ணினா, அப்படி குஜேலனுக்கு ஏத்த மனைவியாதான் அவள் இருந்தா அப்படின்னா கூடியும் தாரித்யம் ரொம்ப ஜாஸ்தியானதான தனத்துல விரக்தி பாவம் குஜேலனுக்கு இருக்கு. ஆனா மனைவிக்கு விரக்தி பாவம் உண்டாகலை. அதனாலேயே குஜேலனோட மனைவி ஒருக்கா குஜேலன் கிட்ட நிருத்திய விற்த்திக்கு ஏதாவது மார்க்கம் கிடைக்கிறதுக்காயிட்டு டெய்லி சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் எல்லாம் சொகுசான வாழ்க்கை கிடைக்கிறதுக்காயிட்டு பிரியங்கரனான நண்பனான ஸ்ரீகிருஷ்ண பகவானை ஒன்று போய் பார்க்காதது என்னவாக்கும் அப்படின்னு கேட்டா. ததீய வல்லபா குஜேலனோடு பத்னி சமானசீலா அபி குஜேலனோடு அதே சுபாவம், குஜேலனோடு பல விஷயங்களிலையும் மனைவிக்கு ஒத்து போகிறதெல்லாம் செய்யறது. சௌமிய பாவத்தில் இருக்கிறவள், தான தர்ம சீலம் இருக்கிறவள், இதெல்லாம் இருந்தா கூடியும் ததா ஏவா குஜேலனுக்கு இருக்கிற மாதிரி சித்த ஜெயம் நோ சமேயுஷி மனசை அடக்கி நிறுத்துறதுக்கு அவளுக்கு சாதிக்காததால മനസ്സിലെ പല പല സങ്കടങ്ങളും പരിഭവങ്ങളും ആഗ്രഹങ്ങളും ഉള്ളതാല് കഥാചിത്
ஒருக்கா குஜேலனோட காது கேட்குற மாதிரி ஊஜே இப்படி சொன்னா, பதா கஷ்டம்தான், விருத்தி லப்தையே வாழறதுக்கான உபஜீவன மார்க்கம் கிடைக்கிறதுக்காயிட்டு சகா உங்களோட பால்யகால சுகுர்த்து ரமாபதிகி லக்ஷ்மி தேவியோட கணவனான ஸ்ரீகிருஷ்ணன் இப்போ நல்ல ஸ்திதியில இருக்காரே, கிம் ந நிஷேவ்யதே கிம் ந நிஷேவ்யதே, அவரை நீங்கள் ஒன்று போய் பார்க்காதது எதனாலியாக்கும் அப்படின்னு கேட்டா. மூணாவது ஸ்லோகம். பசியினால ரொம்ப ரொம்ப தளர்ந்த மனைவி இப்படி சொன்னதை கேட்டுட்டு குஜேல பிராமணன் പണത്തില് ഒന്നും ആശയില്ലേനാ കൂടിയും പണമുണ്ടാച്ചുന്ന അഹങ്കാരം ഉണ്ടാകും. അതിനാല ജാസ്തിயான பணத்துக்கிட்டைയൊന്നും ஆசையில்லாதவராக்கும் குஜேலன் இருந்தா கூடியும் பகவானை பார்க்கறதுக்கான ஆசையால ஸ்ரீகிருஷ்ண பகவானை போய் பார்க்காதது என்னவாக்கும்னு கேட்டாலே, அதனால பகவானை பார்க்கணும்னு ஆசை வந்துருது, பணம் கேட்கறதுக்கு வேண்டிയിട്ടൊന്നുമല്ല. ஸ்ரீகிருஷ்ணனோடு பேரை சொன்னோன்னா இப்பவே பார்த்தே ஆகணும்னு ஒரு தோணல் வந்துடுது. அப்படி பகவானை பார்க்கறதுக்காயிட்டு அந்த ஆவலில் பகவானுக்கு கொடுக்கறதுக்கான காഴ്ച திரவியமாயிட்டு அழுக்கு வெஷ்டியில ഒരറ്റത്തിൽ கொஞ்சம் അവല ഇടിച്ച് അരിശിയെ ഒരല്ല പോട്ട് ഇടിച്ച് പദം പറഞ്ഞി അത് അവലാക്കി മാറ്റി അത് തുണിയിലെ കെട്ടി കിഴി കെട്ടിയിട്ട് ആരും കാണാതെക്ക് അത് ഒളിച്ചു വെച്ചിട്ട് ദ്വാരകയ്ക്ക് കിളമ്പിനാർ. ഇത് இப்படி மனைவி குஜேலனோடு மனைவி ஈரிதஹா சொன்னதை கேட்ட அயம் அந்த குஜேல பிராமணன் சுத ஆர்த்தையா பிரியையா பசியால தளர்ந்த பத்னியால இப்படி சொன்னது கேட்ட குஜேல பிராமணன் மதாவகே அகங்காரம் உண்டாக்குற தனே தனத்துக்கிட்ட ஜகுப்சமானஹா அபி வெறுப்பு இருக்கிறவனாக்கும்னா கூடியும் ததா அப்போது தொது ஆலோகன கௌதுகாது ஸ்ரீகிருஷ்ணா உங்களை பார்க்கறதுக்கான ஆசையால படாந்தே வஸ்திரத்தோட அற்றத்தில் பிருதுகன் நெல்லை இடித்து பதம் വരുത്തി அவிலாக்கி மாற்றி அதை உபாயனம் காணிக்கையாயிட்டு பகவானுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வஹன் ചുമந்துண்டு யயௌ ദ്വാരകയ്ക്ക് கிளம்பினார். നാലാவது ശ്ലോകം. സുവർണ ரத்னமயி ஆயிட்டு ரொம்ப ரொம்ப சில்ப வேலையெல்லாம் பண்ணியிருக்கிற சொர்ண கலரும் ரத்னங்களும் எல்லாமா சொர்ணவும் ரத்னവും எல்லாம் கலர்ந்து பல பல சில்பங்களை அழகா அலங்காரமாயிட்டு பண்ணியிருக்கிற அந்த துவாரகாபுரியில பிரவேசிச்ச குஜேலன் ஷைபியா அப்படிங்கிற பகவானோடு பத்னியோடு கிரகத்துக்கு போனார். உடனடியாயிட்டு வைகுண்டத்தில் എത്തിച്ചേർന്ന മാതിരി ഒരു ആനന്ദ അനുഭവം ഉണ്ടാച്ച് ഭഗവാൻ குஜேல பிராமணனை நன்னா சல்காரம் பண்ண போறார். அந்த சல்கார விசேஷத்தால உண்டாகிற ஆனந்த அனுபூதியை பின்ன சொல்லவா வேணும். ஆச்சரியமயி அதிசயமான பகவானே உங்களோடு பவத்புரி துவாரகாபுரி அப்படிங்கிற பூலோக வைகுண்டம் கதஹா அந்த வைகுண்டத்தில் வந்து சேர்ந்த அயம் குஜேலன் கிரகேஷு பகவானோடு 16,008 வீடுகளில் ശൈബ്യ ഭവനം മിത്രവിന്ദയോട് ഗൃഹத்துக்கு സമേയിവാൻ നന്നാ പ്രവേശനം பண்ணினார். வைகுண்டம் இவ வைகுண்டத்தில் பிரவேசிச்சதுக்கு ஈக்குவல் ஆன மாதிரி ஆப நிர்விருதியும் டாப் மோஸ்ட் ஆனந்தம் உண்டாச்சு குஜேல பிராமணனுக்கு. தவா பகவானே உங்களோடு
അതിസംഭാവനയാ ടോപ്പ് മോസ്റ്റ് സൽക്കാരങ്ങൾ കുചേലനുക്ക് കിടച്ചോണ്. തു പുനഹാക്കിം ഇതെവിടെ വേറൊന്നിനി ആനന്ദം കിടക്കറത്തുക്ക് ഇരിക്കാ എന്ന് പരിപൂർണ ആനന്ദം മട്ടുംതാൻ കുചേലനുക്ക് അനുഭവപ്പെട്ടത്. 5வது ശ്ലോകം. വിധിപടി அதிதி சல்காரம் செஞ்சார் பகவான் குஜேலனுக்கு. அப்படி பகவானால அதிதி பூஜை செய்யப்பட்ட குஜேலன், பகவானோடு பத்னியால வெஞ்சாமரம் வீசப்பட்ட குஜேலன், அந்த குஜேல பிராமணனை பகவான் கையை பிடிச்சுண்டு அந்த பவனம் ஃபுல்லா சுத்தி நடந்தார். அப்படி நடக்கிறத பல விஷயங்களும் பகவான் பேசினார். சுதாமா, முன்னால குருபத்னியோடு தேவைக்காயிட்டு நம்ம விறகு எடுத்துட்டு வரத்துக்கு வனத்துக்கு போனோமே, മഴയില്ലാതെ ക്ലൈമറ്റിൽ ഒക്കെ നമ്മൾ പോനോം. ആനാ അൺഎക്സ്പെക്റ്റഡ് ആയിട്ട് മഴ വന്നത്, നമ്മൾ അതിൽ ശ്രമപ്പെട്ടതെല്ലാം ഉനക്ക് ஞாபகம் இருக்கா? இப்படியெல்லாம் கடந்து போன சில காலங்களை, ബാല്യകാലങ്ങളെ എല്ലാം ചൊല്ലി അവ പേശി രസിച്ച. പ്രഭൂജിതം നന്ന അതിഥി പൂജ செஞ்சுட்டு பிரியயாச்ச வீஜிதம் பகவானோட பத்னியால வெஞ்சாமரம் வீசப்பட்டது. தம் அந்த குஜேலனை കരേ ഗൃഹീത്വ കയ്യില പിടിച്ചിണ്ട് പുരാകൃതം ബാല്യകാലത്തിലെ ചെഞ്ച വിഷയം യത് കഥയഹ ശ്രീകൃഷ്ണ ഭഗവാൻ சொன்னார். என்னவாக்கும் பகவான் சொன்னது அப்படின்னாக்கா, ഇന്ധനാർത്ഥം ഹോമത്തുക്കായിട്ട് അടുപ്പ് കത്തിക്കറത്തുക്ക് വിറക് കൊണ്ടുവരത്തുക്കായിട്ട് ഗുരുദാര ചോദിതൈഹി ഗുരുപത്നി ആവശ്യപ്പെട്ടോണ്. ഗുരുകുലവാസമാക്കുമേ, അപ്പൊ ഗുരുപത്നി കൊഞ്ചം വിറക് വേണം ചെന്ന. அப்படி கேட்டோன்னு காணனே നമ്മൾ அந்த വനത്തിലെ വിറക് എടുக்கிறதுக்கு போனோம். அப்போது தது அபர்த்து வருஷம், தது அப ഋതു വർഷം. அதையாக்கும் இங்க அபர்த்து வருஷம் அப்படின்னு சொன்னது. அப ഋതു വർഷം. ഋതു சொன்னா மழைக்காலம். அப ഋതു വർഷം அப்படின்னா மழைக்காலம் வராதக்கு அன்டைமில் பெஞ்ச மழையினால. தது அப ഋതു വർഷം, തദപർത്തു വർഷം. ഋതുക്കാലം അതായത് മഴക്കാലം വരതുക്ക് സമയമായിട്ടില്ല, നല്ല വെയിൽ കൊളുത്തി എരിയരുത്. அந்த டைமில் அன்எக்ஸ்பெக்டட் ஆயிட்டு ஒரு மழை அப்புறம் பெஞ்சது. அப்படி அன்எக்ஸ்பெக்டட் ஆயிட்டு ഋതുകാലം വരാതൊക്കെ മഴ പെഞ്ചോണ്. அந்த மழையில அமர்ஷி നമ്മൾ ഫുള്ളായിട്ട് നനஞ்சോമേ. அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா சுதாமா அப்படின்னு பகவான் நண்பன் கிட்ட குசலம் கேட்டார். 6வது ஸ்லோகம். ரொம்ப ரொம்ப வெக்கப்பட்டு குஜேல பிராமணன். எவ்வளோ பெரிய மணிமாளிகையிலேயாக்கும் தன்னோட நண்பனான ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கார் துவாரகாபுரியில. பகவானுக்கு கொடுக்கறதுக்கு நான் என்ன கொண்டு வந்தேன்? அழுக்கு துணியில கட்டி பொதிஞ்சு ஒரு கைப்பிடி அவிழு. இது எவ்வளோ துச்சம் அப்படின்னு நினைச்சுண்டு இதை கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு நினைச்சுண்டு வெக்கப்பட்டு மறைச்சு பிடிச்சு வச்சுட்டு இருந்தார் குஜேல பிராமணன். அவளை கொடுக்காதக்கி கிச்சில ஒளிச்சு வச்சுட்டு இருந்தார். பகவான் என்ன பண்ணினார்? அந்த அவளை கடந்து பிடிச்செடுத்தார். ஒரு பிடி அவளை வாரி வாயில போட்டுண்டார் பகவான். ரெண்டாவதும் அலர்த்துக்கு ஆரம்பிச்சோன
இதுபோரும் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சா லக்ஷ்மி தேவி அங்க வந்தா பகவானோடு அந்த முயற்சியை தடஞ்சா. குஜேலனுக்கு சம்பத்துண்டாகட்டும் அப்படிங்கிற சங்கல்பத்தோடு கூடிட்டு பகவான் அவில் சாப்பிட்டார். லக்ஷ்மி தேவிக்கு எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சம்பத்தை அப்பவே லக்ஷ்மி தேவி குஜேலனுக்கு கொடுத்துட்டா. மறுபடியும் நன்னா குஜேலனுக்கு சம்பத்து உண்டாக்கிட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் அவளை தூக்கி வாயில போட்டுக்க போனார் பகவான். லக்ஷ்மி தேவி அப்பளாக்கம் ஓடி வந்து கையை பிடிச்சா. இனியும் அவளை வாயில போட்டுண்டாள் அப்படின்னு நினைக்கா. மறுபடியும் சம்பத்து கொடுக்கறதுக்கான திராணி எனக்கு இல்லை, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு அப்படிங்கிற அர்த்தத்திலேயாக்கும் அம்பாள் கையை பிடிச்சது. அதா அப்படி பழைய கால விஷயங்களையெல்லாம் சொல்லிட்டு பால்யகால விஷயங்களையெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரபாஜுஷா லஜ்ஜையால பகவானுக்கு கொடுக்கறதுக்கு தயங்கி நின்ன அஸ்மாத் அந்த சுதாமாவோடு கையிலேருந்து பிருதுகம் உத்தரியத்தில் கட்டி வச்சிருக்கிற அவில்கிழி பலாது பலமாயிட்டு பிரகிருஹ்யா நன்னா பிடிச்சு வாங்கிட்டு துவயா பகவானோடு முஷ்டவ் கைகளால ஒரு கைப்பிடி எடுத்துட்டு சக்ருத் அசிதே ஒரு தடவை சாப்பிட்டதும் சம்பிரமாது பரிபிரமத்தோடு கூடிட்டு ரமா உபேத்யா லக்ஷ்மி தேவியான ருக்மிணி தேவி பக்கத்துல ஓடி வந்தா. யதானு கிருதம் இந்த அளவுக்கு போரும் கிருதம் போரும் யதானு கிருதம் இந்த அளவுக்கு மட்டும் போரும் சாப்பிட்டது போரும் இது இப்படின்னு தே பகவானோடு கரம் கைய ருரோதா கிலா தடசம் பண்ணி நிப்பாட்டவும் செஞ்சாளே. 7வது ஸ்லோகம். பக்ததாசனான பகவானால வழிபோல சல்காரம் பண்ணப்பட்ட குஜேல பிராமணன் ஒரு ராத்திரி ஃபுல்லா பரமானந்தமாயிட்டு அங்க பகவானோடு கூட இருந்தார். அடுத்த நாளைக்கு கொஞ்சம் கூட எதுவும் பகவான் கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்காதக்கு போயிட்டு வரேன்னு யாத்திரை சொல்லிட்டு கிளம்பினார். ஆச்சரியம் பகவானோடு அனுகிரகத்தோடு அந்த மெத்தேடு ரொம்ப ஆச்சரியம்தான் பகவானே அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்லிட்டு இருக்கார். பக்தேஷு பக்தர்கள் கிட்ட பக்தேன பக்தி இருக்கிற துவயா பகவானால மானிதஹா சஹா பக்ததாசனான பகவானால நன்னா ரெஸ்பெக்ட் செய்யப்பட்ட அந்த குஜேலன் அப்படிங்கிற உத்தம பக்தன் புரி துவாரகாபுரியில ஏகநிஷாம் ஒரு ராத்திரி மகாசுகம் ரொம்ப ஜாஸ்தியான டோப்பு மோஸ்ட் சுகமாயிட்டு வசன் தாமசிச்சுட்டு அபரே தியுஹு அடுத்த நாளைக்கு திரவிணம் வினா தினமொன்னும் பகவான் கிட்ட கேட்டு வாங்காதக்கு எப்படி வந்தாரோ அப்படியே கையில ஒன்றும் இல்லாதக்கு ஏயவ் சொந்தம் வீட்டுக்கு திரும்பி போனார் குஜேலன் அப்படிங்கிற அந்த சுதாமா பகவானோடு பால்யகால தோழனான சுதாமா. பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார், பதா கஷ்டம் பகவானே, ஏதாவது ஹெல்ப்பு கேட்கறதுக்காகமே பத்னி குஜேலனை அனுப்பிவிட்டது. குஜேலனாகட்டும் பகவானை பார்த்த ரொம்ப அத்தியாகாதத்தில் திருப்தனாயிட்டார். தவ அனுகிரகா உங்களோட அனுகிரகம் விசித்திர ரூபகா பல ரூபத்திலேயாக்குமே பக்தர்களுக்கு கிடைக்கிறது பகவானே. 8வது ஸ்லோகம். கஷ்டம் நான் வல்லதும் கேட்டிருந்தேன்னா பகவான் ஏதாவது எனக்கு தந்திருப்பார். என்ன என்னோட வருகையை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிற மனைவிட்ட நான் அங்கே போய் இனி என்ன சொல்லுவேன் அப்படின்னு நினைச்சுண்டும் பகவான் கிட்ட பேசின அந்த டைம் எல்லாம் யோசனை பண்ணிண்டும் குஷிப்பட்டுத்தீண்டும் பகவான் எந்த அளவுக்கு நன்னா பேசினார் அப்படின்னு எல்லாம் நினைச்சு சந்தோஷப்பட்டு ஆனந்திச்சுண்டு
பகவானோடு நினைப்பிலேயே இப்படி நிறைய தூரம் போனது தெரியாதக்கு குஜேலன் நடந்தார். சுவர்ண ரத்னங்கள் மின்னி திளங்குற ஒரு பெரிய பங்களா வீடு, ராஜ கொட்டாரம் மாதிரி இருக்கிற ஒரு வீட குஜேல பிராமணனோட வீடு இருந்த இடத்துல குஜேல பிராமணன் பார்த்தார். யதிஹி அயாஜிஷ்யா, நான் ரிக்வஸ்ட் செஞ்சிருந்தேன் அப்படின்னாக்கா என்னோட தாரித்ரிய அவஸ்தைய சொல்லிண்டு ஏதாவதும் தரணமே கிருஷ்ணா அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா அச்சுதஹா அதாஸ்யது, ஸ்ரீகிருஷ்ணன் எனக்கு அதெல்லாம் தந்திருப்பேன். பாரியா மனைவிட்ட கிம் வதாமி, நான் இனி என்ன சொல்லுவேன் இது இப்படின்னு நினைச்சுட்டு புனகா அதுக்கப்புறம் கிரமாது மெல்ல மெல்ல ஒரு விதமான திருதியும் இல்லாதக்கே தொது உக்தி பகவானோடு பேச்சுக்கள் எல்லாம் காதுல கேட்டுருக்கே அதெல்லாம் மனசுல நினைச்சுண்டு லீலாஸ்மிதமக்னதீகி, பகவானோட திருவிளையாடல்கள் எல்லாம் நினைச்சுண்டு பகவானோட விளையாட்டும் சிரிகளும் எல்லாம் மனசுல நான் நினைச்சுண்டு பகவானில் லயிச்ச மனசுமாயிட்டு விரஜன் நடந்து நடந்து அசௌ அந்த குஜேல பிராமணனோடு வீடு இருந்த இடத்துக்கு நடந்து மணிதீப்ரம் ரத்னங்களால மின்னி திளங்குற ஆலயம் சைதன்யமான மணிமாளிகைய அபஷ்யது பார்த்தார். பகவானோடு மணிமாளிகை மாதிரியே ஒரு மணிமாளிகை குஜேலனோடு வீடு இருக்கிற இடத்துல நின்று இருக்கிறத குஜேல பிராமணன் பார்த்து ஆச்சரியம் அடைஞ்சார். 9வது ஸ்லோகம். எனக்கு வழி தப்பிடுத்தா நான் மறுபடியும் பகவானோடு அந்த ராஜதானிக்கே வந்து சேர்ந்துட்டேனா இப்படின்னு எல்லாம் கொஞ்ச நேரம் பரிபிரமிச்சு நின்னார் குஜேல பிராமணன். வந்தது வரட்டும் அப்படின்னு நினைச்சு அந்த கிரகத்துக்குள்ள நடந்தார். தாசிமார்களால சூழப்பட்டு ரத்னாபரணங்களும் சொர்ணாபரணங்களும் எல்லாம் அணிஞ்சுட்டு நிக்கிற மனைவியை பார்த்தோன்னே அவருக்கு தெரிஞ்சது வீடொன்னும் தப்பி போயிட்டுல, இது என்னோட வீடுதான் அப்படின்னு தெரிஞ்சது. மனைவிய ஆச்சரியகரமாயிட்டு பார்த்தார். എന്നിട്ട് பகவானோடு அந்த கிருபைய அதிசயத்தோடு கூடிட்டு நினைச்சுண்டு என்னவாக்கும் உண்டாச்சு அப்படிங்கிற அந்த பரமார்த்தம் அவருக்கு போத்தியப்படவும் செஞ்சது. பகவானோடு திருவிளையாடலாக்கும் இதெல்லாம் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சாச்சு. கிம் என்ன வாக்கும் இது, மார்க விப்ரம்ஷா எனக்கு வழி தப்பினதாக்குமா இது இப்படின்னு க்ஷணம் கொஞ்ச நேரத்துக்கு பிரமன் ஆசைய குழப்பத்தில் ஆயிட்டு புத்தி வேதலிச்சு போயிட்டு தடுமாற்றம் வந்துட்டு கிரகம் அந்த வீட்டுக்கு உள்ள மணிமாளிகைக்கு உள்ள பிரவிஷ்டஹா பிரவேசனம் பண்ணினோன ச அந்த குஜேலன் சகி பரீதாம் சகிகள் சுற்றிலும் கூடி நிற்கிற மணிஹேம பூஷிதாம் சொர்ணரத்ன ஆபரணங்கள் போட்டுருக்கிற வல்லபாம் குஜேலனோடு மனைவிய ததர்ஷா பார்த்தார். வீடு மாறி போயிட்டொன்னும் இல்லை அப்படின்னு உறுதி அடைஞ்சார். தொது கருணாம் பகவானோட காருண்யம் அப்படிங்கிறது மகா அல்புதாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியம்தான் அப்படின்னு புபோதஜா மனசுல தெரிஞ்சுக்கவும் செஞ்சாரே. 10வது ஸ்லோகம். அந்த குஜேல பிராமணன் பகவான் அனுகிரகிச்சு கொடுத்த மணிமாளிகையில வசிச்சார். அதே மாதிரி துவாரகாபுரியில போய் பகவான் கூட அந்த மணிமாளிகையில வசிச்சார். இப்படி நல்ல சௌபாகியத்தோடு கூடிட்டு அவர் வாழ்ந்தார்னா கூடியும் பகவத் பக்தி படிப்படியாய் அவருக்கு வர்த்திச்சது. ஒடுவில பகவத் சாயுஜ்யம் பிராபிச்சார். இப்படி பக்தர்களோடு ஆக்ரகங்களை நடத்தி கொடுக்கிற பக்த வல்சலனான நீங்கள் பகவானே குருவாயிரப்பா என்னோட நோய்களை இல்லாதாக்கணுமே பகவானே அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார். சா அந்த குஜேல பிராமணன் ரத்ன சாலாசு வசன் அபி மணிமாளிகைகளில பகவானோட மணிமாளிகையில ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா இருந்துட்டாக்கம் வந்திருக்கார். இப்போ இதா பகவான் குஜேலனுக்கு கொடுத்த மணிமாளிகையிலையும் வசிக்கிறார். இருந்தா கூடயும் சுயமாயிட்டு பக்தி பரஹா
அதியான பக்தி கூடி கூடி வந்துட்டு, பக்தி அப்படிங்கிறது பகவத் பிரேமமாக்கும், அது தன்னைத்தான் உண்டாகணும், அடுத்தவா சொல்லி உண்டாகிறது கிடையாது பக்தி. அதாக்கும் இங்க சுயமாயிட்டு பக்தி உயர்ந்து வந்துட்டு, பகவான் கிட்ட இருக்கிற பக்தி சுயமாயிட்டு வரேண்ட ஒரு விஷயமாக்கும். குஜேலனுக்கு அந்த பக்தி தன்னைத்தான் பக்தி ஜாஸ்தி ஜாஸ்தி கூடி வந்துட்டு, அமிர்தம் யயோ பிரகிருதி சௌக்கியங்களை வேண்டான்னு வச்சுட்டு பகவானில லயிச்சு ஆனந்த லஹரியில ஆராடினார், மோட்சம் பிராபிச்சார். மருத்புராதீஷா குருவாயூரப்பா ஏவம் இப்படி ஆபூரித பக்த வாஞ்சிதா, பக்தர்களோடு எல்லா ஆசைகளையும் சாதிச்சு கொடுக்கிற துவம் பகவானே நீங்கள் மே என்னோடு கதான் சங்கடங்களை ஹரஸ்வா இல்லாம பண்ணணுமே கிருஷ்ணா, என்னோடு மன கஷ்டங்களை இல்லாம பண்ணணுமே, என்னோட சரீரத்தில் இருக்கிற நோய்களை எல்லாம் இல்லாம பண்ணணுமே பகவானே, எனக்கு மனசளவிலையும் உடம்பளவிலையும் பூர்ண ஆரோக்கியத்தை கொடுக்கணுமே கிருஷ்ணா அப்படின்னு பட்டதிரி பிரார்த்திச்சுண்டு இந்த 87வது தசகத்தை முடிக்கிறார்.